ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக இந்த லட்டு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். எள்ளு லட்டு தான். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 100 கிராம் பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக்கெட்டில் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் 100 கிராம் கருப்பு எள்ளு பேக்கெட் எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எள்ளு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெடிக்கும். அதை வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடணும். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு தேவையான கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதை வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி உதடு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இது தினந்தோறும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எள்ளு லட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ வந்துட்டு மிக்சர் ஜாரில் மாற்றியாச்சு. கூட வந்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் வந்து வாசனைக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 100 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் 150 கிராம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சக்கரை ரொம்ப வேணான்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரையும் 100 கிராம் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப சுத்த விட்டிங்கன்னா எள்ளுலேருந்து எண்ணெய் விட்டுரும், நல்லா இருக்காது. அப்புறம் வந்துட்டு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அரையவே இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. முந்திரி பருப்பும் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 20 ரூபா பேக்கெட் நெய் இருக்குது பார்த்திங்களா. நான் எல்லாத்தையும் பேக்கெட்டில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும், எல்லாருமே வாங்கணும், எல்லாருமே செய்யணுன்றதுனால பேக்கெட் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். இதோட அதிகமாக கூட நீங்கள் போடலாம், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். கையிலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வீக் நல்லாயிருக்கும். கையில் வந்துட்டு என்ன சொல்கிறது, தண்ணி இருக்கக்கூடாது. இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக பீரியட்ஸ் வரும். ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கோம், ப்ரோட்டீன் ரிச்சு. நெய்யும் பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டு, ப்ரோட்டீன் ரிச்சு. நாட்டு சக்கரைலாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். இதோட மெடிசினல் பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதனால் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உண்மையாலுமே வந்துட்டு கால்சியம் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும் போது இந்த இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம்லாம் இருக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்களே. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு கையில் நல்லா உருட்டிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் பட் இது ரெகுலராக நீங்கள் டெய்லி எடுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு இப்போ வந்து இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க. அது வந்து கால்சியம் குறைபாடு தான். ஆனால் நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த இடுப்பு வலி பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் கூட போட்டு 1 வாரத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். கெடாது, எதுவுமே ஆகாது. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து எல்லா லட்டையும் வந்துட்டு நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கும். நெய் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் நெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும். எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. அதனால் என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே காலி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஹெல்த்துக்காக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.